ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 5 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 முந்திரி போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி வந்து நம்ம 8 to 10% செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போல் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கே வந்து நமக்கு 20 மினிட்ஸ் எடுத்துரும். நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமேட்டு 3 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமேட்டு பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம். அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடலாம். தக்காளி நல்லா மசிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த எண்ணெயிலே சேர்ந்து எல்லாம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி தொக்கு மாதிரி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ தயிர் வந்து 4 பெரிய ஸ்பூன்லேருந்து டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வரும் பெரிய கப்லேருந்து, அது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரு லெமனில் வந்து பாதி லெமனை வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த சின்ன படியிலேருந்து நான் 2.5 படி வந்து அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து 1க்கு வந்து 1.5 கப்பு வந்து ரேஷியோ. 3/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏற்கனவே இந்த மசாலாஸில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நான் 3 கப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு 1/2 லெமன் வந்து தனியாக வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு விட்டுட்டு அப்பப்போ வந்து திறந்து பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா இழுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ தண்ணி ஓரளவு இழுத்துருச்சு. இழுத்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெயிட் வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா மசாலாஸ்லாம் இறங்கி. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக குச்சியாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.